Hello guys. இன்னைக்கு நாம டைம் டிராவல் பிளாக் ஹோலை விட உலகத்துல பல மூலைகள்ல உண்மையிலேயே நடந்த டெலிபோர்டேஷன் சொல்லக்கூடிய மர்மமான சம்பவங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டெலிபோர்டேஷனா என்னன்னு கேக்குறீங்களா? டெலிபோர்டேஷன்னா என்னன்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம சென்னையில இருக்கோம்னா திடீர்னு காத்தோட காத்தா மறைஞ்சு போய் 2 நிமிஷத்துல டெல்லியில இருப்போம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் உலகத்துல உண்மையிலேயே நடந்திருக்கு. அந்த சம்பவங்கள் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நேசம் டாக்கிஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சம்பவம் 16ஆம் நூற்றாண்டுல நடக்குது. 1593 வருஷம் அக்டோபர் 24 கில் பிரிஸ் அப்படின்ற ஒரு சாதாரணமான சிப்பாய் சரியா தூங்காதனாலையும் அன்னைக்கு வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் டயர்டா ஃபீல் பண்றான். சரி தூங்கலாம் அப்படின்னு அவன் வேலை செய்யற மணிலான்ற சிட்டில இருக்கிற அரண்மனையோட செவுத்துல சாஞ்சு லைட்டா கண்ணை சர்றான். கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சு பாக்குறான், வேறொரு இடத்துல இருக்கான். அங்க இருக்கிற மக்கள் கிட்ட நான் எங்க இருக்கேன்னு விசாரிக்கிறான். மெக்சிகோன்னு சொல்றாங்க. மிரண்டு போறான். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கேயோ இருக்கிற மணிலான்ற சிட்டில இருந்தேன், பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மெக்சிகோக்கு எப்படி வந்தேன்னு அவனுக்கு புரியல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா போய் சொல்றாங்க, அது எப்படி நான் மெக்சிகோக்கு வர முடியும் அப்படின்னு நம்ப மாட்டான். அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்ல இவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தான் அக்டோபர் 24 மணிலா சிட்டில இருந்ததாகவும் நான் அங்க இருக்கிற அரண்மனையில சிப்பாயா வேலை பாக்குறேன். அக்டோபர் 23 நைட்டு நடந்த போர்ல கவர்னரை படுகொலை பண்ணிட்டாங்க. இது எனக்கு நல்லா தெரியும்னு அடிச்சு சொல்றான். அது எப்படி ஒருத்தனால கொஞ்ச நேரத்துல மணிலால இருந்து மெக்சிகோக்கு வர முடியும்? போய் சொல்றான். இவன் மேல சந்தேகமா இருக்குன்னு அவனை 2 மாசம் ஜெயில போடுறாங்க. அந்த 2 மாசம் கழிச்சு இந்த பெரிஸ்ன்ற வேலை பார்த்த மணிலான்ற சிட்டில இருந்து ஒரு வணிக கப்பல் மெக்சிகோக்கு வருது. 2 மாசத்துக்குமே நடந்த போர்ல அக்டோபர் 23 நைட்டு ஜெனரலை படுகொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்தியோடையும் வராங்க. அப்புறம் தான் ஜெயில இருக்கிற அந்த கில் பிரிஸ் சொன்னது உண்மைதான்றத அந்த மெக்சிகோல இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வணிக கப்பல்ல பயணிச்சுட்டு வந்த ஒரு பயணி கில் பிரிஸை நல்லா அடையாளம் காட்டுறான். இவன் மணிலாவை சேர்ந்த ஒரு சோல்ஜர் தான். இவனை நான் ஒரு தடவை மணிலா சிட்டில பாத்திருக்கேன் அப்படின்னு அடையாளம் காட்டவும் வேற வழி இல்லாம அந்த கில் பிரிஸ் சொன்னதை உண்மை நம்பி அவனை ரிலீஸ் பண்ணி அவன் ஊருக்கே அனுப்புறாங்க. இது முதல் சம்பவம். அடுத்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 1926 வருஷம் மிராபல்லி அப்படின்றவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அங்க அவ்வளவு பேர் கண்ணு முன்னாடி திடீர்னு காத்துல லேசா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போக ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்து மிரண்டு போன அவரோட நண்பர்கள் எல்லாம் அவர் எங்க போயிட்டாருன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. 15 நிமிஷம் கழிச்சு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் உங்களுக்கு ஒரு போன் வந்திருக்குன்னு கூப்பிடுறாரு. இவங்களும் அந்த போனை எடுத்து பாக்குறாங்க. பேசுறது மிராபல்லி. 56 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற செயிட் நகர் தான் நான் கால் பண்றேன். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நான் காணாம போய் 2 நிமிஷத்துல இந்த இடத்துக்கு வந்துட்டேன். எப்படி வந்தேனே தெரியல அப்படின்னு மிரண்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் மூணாவதா ஒரு சம்பவம் நடந்துச்சு. 1968 வருஷம் ஜெரால்டோன்றவர் அவரோட ஒய்ஃப் கூட அர்ஜென்டினால இருக்கிற ஒரு ஹைவேல காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஹைவேக்கு நடுவுல ஒரு மூடு பனியை பார்த்திருக்காரு. அந்த பனிக்குள்ள அவர் காரை ஓட்டிட்டு போனது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கே தெரியல. அந்த ஹைவேல திடீர்னு அவரும் அவரோட காரும் காணாம போயிட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஹைவே முழுக்க அவரை தேடி இருக்காங்க. அவர் கிடைக்கவே இல்லை. கரெக்டா 48 மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு போன் வருது. நானும் என்னோட ஒய்ஃபும் பத்திரமா மெக்சிகோல இருக்கோம். இதை கேட்ட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிரண்டு போறாங்க. ஏன்னா இவர் போக வேண்டிய இடம் வேற இடம். நீங்க எதுக்கு மெக்சிகோக்கு போனீங்க அப்படின்னு அவங்களும் ஷாக் ஆகி கேட்க, நானும் என் ஒய்ஃபும் இந்த காரும் எப்படி இந்த இடத்துக்கு வந்தோனே எங்களுக்கு ஞாபகம் இல்ல. ஹைவேல வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு மூடு பனியை மட்டும் பார்த்தேன். அந்த பனிக்குள்ள என் காரை விட்ட உடனேயும் எங்களுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல. கண்ணு முழிச்சு பாக்குறேன், என் கார் மொத்தமும் கருகி கிடந்துச்சு. நானும் என் ஒய்ஃபும் மெக்சிகோல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அர்ஜென்டினால இருந்து மெக்சிகோக்கு கிட்டத்தட்ட 6400 கிலோமீட்டர் தூரம். அந்த இடத்துக்கு அவர் எப்படி போனாருன்னு அவருக்கே தெரியல. அந்த காலகட்டத்துல எப்படி ஏலியன்ஸோட பறக்கும் தட்டை பத்தியும் பேய்களை பத்தி மும்முரமா பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதுக்கு ஈக்குவலா இந்த ஹைவே சம்பவத்தையும் பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது அவ்வளவு ஃபேமஸ். அடுத்து 4வது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். 1926 வருஷம் ஒரு பிரெஞ்சு நீச்சல் வீராங்கனை இங்கிலீஷ் சேனல் சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில கால்வாயை நீச்சல் அடிச்சு கடந்து சாதனை பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட பேரு சிமோன். இந்த பொண்ணோட பாதுகாப்புக்காக மீட்பு பணியில 18 பணியாளர்கள் பின்னாடி இன்னொரு படகுல இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. நல்லா நீச்சல் அடிச்சு உத்வேகமா போய்கிட்டு இருக்க அந்த பொண்ணு திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து மிரண்டு போன பின்னாடியே வந்த 18 பேர் அந்த பொண்ணை 3 மணி நேரமா அந்த கால்வாயில தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது 17 மைல் தூரம் இருக்கிற ஒரு விவசாயியோட குளத்துல அந்த பொண்ணு இருக்கிறதா. கால்வாயில் நீச்சல் அடிச்சுக்கிட்ட பொண்ணு எப்படி விவசாயியோட குளத்துக்கு போனான்னு அவளுக்கும் தெரியல. பார்த்த 18 பேருக்கு புரியல. இதுக்கப்புறம் 5வது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை நம்ம பாத்திரலாம். 1959 வருஷம் அர்ஜென்டினால இருந்து தன்னோட பிசினஸ் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு தன்னோட கார்ல போகலாம் அப்படின்னு காரை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அப்ப திடீர்னு அவர் காருக்கு வெளியில ஒரு மூடு பனி அவர் காரையே மறைக்கிற அளவுக்கு வந்திருக்கு. காரை விட்டு வெளியே எட்டி பாக்குறாரு. அவரால் எதையுமே பார்க்க முடியல. உடனே காரை விட்டு இறங்குறாரு. அந்த பனிமூட்டத்தை விட்டு வெளியே வந்து பாக்குறாரு. இது ஒரு சம்பந்தம் இல்லாத கிராமத்துல இருக்காரு. அவர் கண்ணுக்கு ஒரு ரோடு மட்டும் தெரியுது. அந்த ரோட்ல போய் நிக்கிறாரு. ஒரு ட்ரக் வருது. அதை கை காட்டி நிப்பாடி அந்த டிரைவர் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. நான் இப்ப எந்த இடத்துல இருக்கேன்னு தெரியல, எப்படி வந்தேன்னு தெரியல, அர்ஜென்டினால இருக்கிற பஹியா பிளாங்குக்கு என்னை டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு ஒரு குழப்பத்தோட கேட்க அந்த டிரைவர், என்னப்பா சொல்ற தம்பி, நீ இப்ப நின்னுகிட்டு இருக்க இடம் சால்டோ. இந்த சால்டோல இருந்து பஹியாவுக்கு போனா கிட்டத்தட்ட 600 மைல் டிராவல் பண்ணணும். நீ எப்படி வந்த அப்படின்னு டிரைவர் கேட்க இவர்கிட்ட எந்த பதிலும் இல்ல. பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இவரை விட்டுட்டு அவன் கிளம்பி போயிடறான். இவரு நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. போலீஸ் நம்ப மாட்டாங்க. பஹியால இவர்
ஒருத்தர் தங்கி இருந்ததா சொல்ற ஹோட்டலுக்கு கால் பண்றாங்க. அந்த ஹோட்டலோட ரிசப்ஷனிஸ்டும் கால் எடுக்கிறாங்க. இப்ப சால்டோல என் கண்ணுமுறை நிக்கிற ஒரு ஆளு உங்க ஹோட்டலோட பேரை சொல்லி அந்த ஹோட்டலை இப்பதான் செக் அவுட் பண்ணிட்டு வந்ததா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது உண்மையான்னு கேக்குறாங்க. அது உண்மைதான். இப்பதான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் தங்கி இருந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு அவங்க சொல்ல மிரண்டு போறாங்க. அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்த கார் அப்படியே நிக்குது, இன்னமும் ஆஃப் ஆகல. 2 நிமிஷத்துல பஹியால இருந்து எப்படி சால்டோவுக்கு 600 மைல் தூரத்தை எப்படி டிராவல் பண்ண முடியும்? இந்த சம்பவத்தை அறிவியல் ரீதியா நம்மளால விளக்கவே முடியாது. இப்ப இந்த சம்பவத்தை பார்த்தோமா, அடுத்த 6வது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதையும் பார்த்தலாம். 1968 வருஷம் அர்ஜென்டினால கிரேசிலான்ற ஒரு 11 வயசு சின்ன பொண்ணு தன்னோட நண்பர்களோட வீட்டு வாசல்ல விளையாண்டுகிட்டு இருக்கா. அப்படி அந்த பொண்ணு விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அவளுக்கு பக்கத்துல ஒரு பனி புகை வந்திருக்கு. அந்த புகைக்குள்ள அந்த பொண்ணு காணாம போயிருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ வேற ஒரு இடத்துல இருந்திருக்கா. அவ வீட்டை தேடி 4 பக்கம் ஓடி இருக்கா. விசாரிச்சு பார்த்ததான் தெரியுது அவ விளையாண்டுகிட்டு இருந்த இடத்துல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி ஏதோ ஒரு சிட்டில டெலிபோர்டேஷன் ஆயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி அந்த பொண்ணு அர்ஜென்டினால இருந்து சம்பந்தமே இல்லாம 100 கிலோமீட்டர் தள்ளி ஏதோ ஒரு சிட்டில காணாம போனா அப்படின்ற பல கேள்விகளுக்கான பதில் இன்ன வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. அடுத்து நம்ம 7வது நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்கலாம். 2000 நவம்பர்ல ரால்ஃப் மோரிலி அப்படின்றவரும் அவரோட ஒய்ஃபும் மியாமில இருக்கிற அவரோட வீட்டுல 2 பேருமே நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க பாத்ரூம்ல இருக்கிற சூடான பாத் டப்ல திடீர்னு ஒரு பையன் வந்திருக்கான். நீ எப்படி திடீர்னு இந்த பாத் டப்ல வந்து எங்க இருந்து வர, யார் நீ இப்படின்னு இவங்க கேட்ட எந்த கேள்விக்குமே அந்த பையன் கிட்ட இருந்து ஆன்சர் வரல. அவன் என்ன சொல்றதே தெரியாம குழப்பத்துல உறைஞ்சு போயிருந்தான். போலீஸ் வந்து விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது 8 மைல் தூரத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இந்த பையன் குதிச்சிருக்கான். இவன் குதிச்ச அடுத்த நிமிஷமே அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து இவன் வெளியே வரவே இல்லை. அப்படியே அவன் தண்ணியோட தண்ணியா காணாம போயிட்டதா 2 டீனேஜ் பசங்களும் ஒரு லேடியும் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை விசாரிச்ச போலீஸ் எல்லாம் என்ன சொல்றதே தெரியாம குழம்பி போய் பைத்தியமா அலைஞ்சாங்க. ஏன்னா இது எப்படி நடந்திருக்குன்ற எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது, எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. இப்ப நம்ம பார்த்த இந்த 7 சம்பவத்திலே நீங்க மிரண்டு போன சம்பவம் எது? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஒரு இடத்துல இருந்து 100 இடத்துக்கு காணாம போறது, அதான் டெலிபோர்டேஷன். இந்த விஷயம் எல்லாம் உண்மை நம்புறீங்களா? டெலிபோர்டேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தியும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.